Hello friends, welcome to Drona Academy. Good evening to all. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் 3வது பருவத்துல இருந்து 100 வினாக்களுக்கான லைவ் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். சோ இந்த லைவ் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய 100 வினாக்களுமே புதிய புத்தகத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கு. சோ உங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. லைவ் டெஸ்ட் கடைசி வரைக்கும் அட்டென்ட் பண்ணுங்க. புரியுதா? லைவ் டெஸ்டோட முடிவுல நீங்க எத்தனை क्वेश्चंस கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கற உங்களோட மார்க்ஸை கமெண்ட்ஸ்ல கொடுங்க. இந்த லைவ் டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கணும்? 3rd டேர்ம்ல இருக்கக்கூடிய அந்த 3 யூனிட்டையும் தரவா படிச்சிருக்கணும். சப்போஸ் நம்ம லைவ் டெஸ்ட் கொடுக்குற டைமுக்கு உங்களால அட்டென்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, லேட்டா நீங்க அந்த லைவ் டெஸ்ட் வீடியோ பார்த்து டெஸ்ட் எடுங்க. சரியா? அண்ட் உங்களோட மார்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? டெஸ்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பேப்பர் பென் கண்டிப்பா வச்சிருக்கணும். ஸோ எடுத்துட்டீங்களா? நோட்டு பேனா எடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க, நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். உங்களுக்கான 100 கொஸ்டின்ஸும் ரெடியா இருக்கு. ஸோ நீங்க பேப்பர் பேனா எடுத்துட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கொடுங்க, நம்ம கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். ஓகே, நீங்க ரெடியா? போலாமா? ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்றை ஆராய்ந்து சரியான விடையை தேர்வு செய்க. இலக்கண அடிப்படையில சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். பெயர் சொல்லையும் உரிச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல், அது தனித்து இயங்காது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல எது சரி எது தப்பு சொல்லுங்க. இது இலக்கணம் சார்ந்த ஒரு கேள்வி. ஓகே, வெரி குட். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏன்? இலக்கண அடிப்படையில சொற்கள் 4 வகைப்படும் தான். அது பெயர், வினை, இடை, உரின்ற இந்த 4 தான். இது கரெக்ட். ஸோ பெயர் சொல்லையும் உரிச்சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல் இடைச்சொல் கிடையாது. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரக்கூடியது தான் என்னது? இடைச்சொல். ஸோ இது தப்பா இருக்கு. அப்போ 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஸோ இந்த பாடல் வரியோட ஆசிரியர் யார்? வெரி குட், போட ஆரம்பிச்சிட்டீங்க. கலீல் கிப்ரான், பாரதியார், பட்டுக்கோட்டையார், முத்தரையனார். யார் இந்த பாடல் வரியினுடைய ஆசிரியர்? ஓகே, வெரி குட். ஆப்ஷன் டி, முத்தரையனார் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த பாடலோட ஆசிரியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணையை காண்க. இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினது வ.உ.சி அவர்கள். புதுமைகள் செய்த தேசம் இதுன்ற பாடலோட ஆசிரியர், அந்த வரியினுடைய ஆசிரியர் யாரு? தாரா பாரதி. ராஜாஜியின் வீட்டில் காந்தியடிகள் அருகில் அமர்ந்தவர் நேரு. தாரா பாரதி பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படின்ற அந்த பாடலோட ஆசிரியர். ஸோ இதுல எது பொருந்தாத இணை அப்படின்னு கேக்குறாங்க. தப்பா போடுறீங்களே ஆன்சர். நல்லா பாருங்க, கொஸ்டினை நல்லா கவனிங்க. 2 தாரா பாரதி இருக்கவும் கன்ஃபியூஸ் ஆறீங்களா? கொஸ்டினை நல்லா பாருங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஏன்னா புதுமைகள் செய்த தேசம் இதுங்கிறது இந்த பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படிங்கிற அந்த செய்யுள் பகுதி இருக்கு இல்லையா, அதோட முதல் வரி தான் இது. ஸோ இதுக்கும் தாரா பாரதியும் தொடர்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இதுவும் கரெக்ட் தான். சரியா? இதுவும் கரெக்ட். ஸோ இங்க நேரு வராது. ராஜாஜியோட வீட்டுல காந்தியடிகள் பக்கத்துல உட்கார்ந்தது யாரு சொல்லுங்க பாப்போம்? பாரதியார். வெரி குட், பாரதியார் தான் உட்கார்ந்திருந்தார், நேரு கிடையாது. சரியா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? பொருந்தாத இணை சி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வசிப்பினி போக்கிய மருத்துவர் இது கீழுள்ள யாரை குறிப்பதாக இருக்கும் சொல்லுங்க. மணிமேகலை, ஆதிரை, வள்ளலார், அன்னை தெரசா. ஸோ பசிப்பினி போக்கிய மருத்துவர் அப்படின்ற அந்த வார்த்தை யாரை குறிக்குது? நல்லா அந்த வார்த்தையை பாருங்க. தப்பா போடுறீங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கணும். பசிப்பினி போக்கிய பாவைன்னு கேட்கல, பசிப்பினி போக்கிய மருத்துவர். ஆப்ஷன் சி. ஓகேவா? வள்ளலார் தான் பசிப்பினி போக்கிய மருத்துவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென டேஷ் உண்மையானே. இந்த டேஷ்ல என்ன வரும்? கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஸோ அந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லுங்க. விருந்தினர், பகைவர், முயலுனர், உறவினர். அப்படியே ஒன்னொன்னா போட்டு பாருங்க என்ன வருது, கரெக்டா எது இருக்கும், நம்ம எதை படிச்சோம். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென டேஷ் உண்மையானே. ஓகே, வெரி குட்.
ஆன்சர் ஆப்ஷன் சி முயலுணர். இப்ப தனக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே. ஸோ இதுதான் இந்த இடத்துல வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியதில் பெரியவர் யார்? கேள்வியை நல்லா உள்வாங்கிக்குங்க, அப்புறமா ஆன்சரை பாருங்க. காந்தி, பாரதியார், உவேசா, ராஜாஜி. இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என கூறியதில் பெரியவர் யார்? ஓகே, நல்லா பாருங்க. என்று கூறியவர் யாருன்னு கேட்கல, காந்தி கிடையாது, சரியா? அப்படின்னு சொன்னதுதான் காந்தி. என கூறியதில் உள்ள இந்த பெரியவர் யாருன்றதுதான் கேள்வி, சரியா? அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. வெரி குட். யாரெல்லாம் சி போட்டீங்க? வெரி குட், வெரி குட். காந்தி போட்டவங்கலாம் தப்பு, சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அஞ்சினர் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சொற்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அஞ்சினர் என்னும் சொல்லின் பொருள் என்ன? பயந்தனர், விரும்பினர், நட்பு, பகை. அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர். அஞ்சுதல், பயத்தல், அஞ்சினர், பயந்தனர். ஸோ அதுதான். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி, சாரி ஏ. அங்க கரெக்டா டிக் பண்ணிட்டு சொல்லும் போது தப்பா சொல்லிட்டேன் பாருங்க. அஞ்சினர் அப்படின்னா என்னது? பயந்தனர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பா இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அதுதான் இப்ப இங்க என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர் யாருன்னு கேட்டிருக்கோம். ஸோ யார் அந்த மாதிரி சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத யோசிங்க. தாயுமானவர், வீரமாமுனிவர், திருவள்ளுவர், வள்ளலார். ஓகே, வெரி குட், வெரி குட். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சப்போஸ் இது வரைக்கும் இதுக்கு ஆன்சர் தெரியலனா இன்னைக்காவது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, வள்ளலார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் 1919ஆம் ஆண்டு எந்த மாதம் சென்னைக்கு வந்தார்? ஸோ அங்க அந்த காந்தியடிகள் பாடத்துல பாத்தீங்கன்னா என்ன வருஷத்துல வந்திருப்பாரு, எந்த மாதத்துல வந்திருப்பாரு, எத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா நோட் பண்ணுங்க, சரியா? இப்ப நான் கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, 1919ஆவது வருஷத்துல அவர் வந்திருப்பாரு. வரும்பொழுது எந்த மாதம்னு கேக்குறாங்க. பிப்ரவரி மாதம். ஆப்ஷன் பி. ஓகே, அவர் என்ன பண்ணியிருப்பாரு? சென்னைக்கு வர்றது 1919 தான். அது என்ன மாதம்னா பிப்ரவரி மாதம். ஓகே, இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ராணி வேலுநாச்சியார் அவர்களுக்கு குதிரைப்படைகளை அனுப்பி உதவிய மன்னர் யார்? ஸோ ராணி வேலுநாச்சியார் இருக்காங்களே, அவங்க ஒரு மன்னர்கிட்ட உதவி கேட்டு கடிதம் எழுதுவாங்க. ஸோ அந்த மன்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 5000 குதிரைப்படைகளை வேலுநாச்சியாருக்கு கொடுத்து உதவி செய்வார். ஸோ அந்த மன்னர் யாருன்னு தான் கேட்குறாங்க. திப்பு சுல்தானா, ஹைதர் அலியா, கட்டபொம்மனா, மருது பாண்டியரா? ஸோ யாரு யார் அவருக்கு குதிரைப்படைகளை கொடுத்து உதவி இருப்பாங்க? ஓகே, ஓகே, வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹைதர் அலி தான். வெரி குட். யாரெல்லாம் ஹைதர் அலி போட்டீங்களோ சூப்பர்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆகாது என்னும் சொல்லின் எதிர்பொருள் என்ன? அப்ப ஆகாது அப்படின்ற சொல்லோட எதிர்பொருள் கேக்குறாங்க. முடியும், முடியாது, உலகம், பரந்த உலகம். எதை ஆன்சர் சொல்லுங்க? தப்பா போடுறீங்க. கொஸ்டின் என்ன? எதிர்பொருள் என்ன? பொருள் கேட்கல. ஆகாது அப்படின்னா என்னன்னு கேட்கல, அதுக்கான ஆப்போசிட் மீனிங் கேட்கிறோம். ஆகாது அப்படின்னா முடியாது அப்படின்னு வரும், சரியா? ஆகாதுன்னா என்னது? பொருள் முடியாது. எதிர்பொருள் அப்படின்னா முடியும். ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏன் அவசரப்படுறீங்க? பொறுமையா கொஸ்டினை பார்த்து உள்வாங்கி ஆன்சர் பண்ணுங்க, அப்பதான் கரெக்டா வரும். தேசாந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலோட ஆசிரியர் யார்? தேசாந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலினுடைய ஆசிரியர் யாரு? தாராபாரதி, பாரதியார், ராதாகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன். ஓகே, வெரி குட். ஏன்னா கம்மி போர்ஷன் தான் இல்லையா தேர்ட் யூனிட் உங்களுக்கு. சரி, தேர்ட் டேர்ம்ல
கம்மியான போர்ஷன் தான் இருக்கு, அதனால ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்ஷன் டி ராமகிருஷ்ணன், எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தான். எஸ் ராமகிருஷ்ணன் தான் இந்த தேசாந்திரி அப்படிங்கிற இந்த நூலோட ஆசிரியர். தாராபாரதி வந்து பாரதம் அன்றைய நாற்றாங்கால் தான் வரும், சரியா. இவர் வந்து தேசாந்திரி வரும். இன்னும் சில இது இருக்கு, நம்ம அடுத்தடுத்த கேள்விகள்ல அதை வச்சிருக்கோம். ஸோ அதனால நான் இப்போதைக்கு அதை சொல்லலை, அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இனிமை பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். இன்னுயிர், இனிய உயிர், இன்னுயிர், இனிமை உயிர். ஸோ இனிமை பிளஸ் உயிர் இதை நம்ம சேர்த்து எழுதணும். சொல்லுங்க, ஈஸி தான் இது. கஷ்டமான கொஸ்டினுக்கே ஆன்சர் பண்ண பழகிட்டீங்க, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இதுல எல்லாம் தப்பு பண்ணிடாதீங்க, ஓகேவா. வெரி குட். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இன்னுயிர். இனிமை பிளஸ் உயிர் அப்படின்னா இன்னுயிர் அப்படின்னு அர்த்தம். ஸோ சேர்த்து எழுதணும்னா இதுதான் வரும், இதெல்லாம் வராது. இன் உயிர் வராது, இனிய உயிர் வராது, இனிமை உயிரும் வராது. ஸோ இன்னுயிர் தான் வரும். ஓகே, ஆப்ஷன் சி தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கவிஞாயிறு என அழைக்கப்படும் அறிஞர் யார்? கவிஞாயிறு என அழைக்கப்படக்கூடிய அறிஞர் யார்? பாரதிதாசன், திருவிகா, தாராபாரதி, அப்துல் ரஹ்மான். கவிஞாயிறு என அழைக்கப்படக்கூடிய அறிஞர். வெரி குட், வெரி குட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ஒரு தடவை டைரக்டா இப்படியே கேட்டிருக்காங்க, வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்ல. கவிஞாயிறுன்னு சொல்லக்கூடிய அந்த கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தாராபாரதி இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து கவிஞாயிறு அப்படின்னு சொல்லி அடைமொழியோடு அழைக்கக்கூடியவர். ஸோ ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் ஒரு பட்டப்பெயர் இருக்கும். ஸோ அது ரொம்ப 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 முக்கியம், அதை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ பாரதிதாசனுக்கு என்ன வரும்? நம்ம போன வீடியோக்கள்ல எல்லாம் பார்த்துருக்கோம் லைவ் டெஸ்ட்ல. பாரதிதாசனுக்கு என்னென்ன? பாவேந்தர். ஸோ வேற என்னென்ன இருக்கு அதெல்லாம் அப்படியே ரீகால் பண்ணுங்க. அப்துல் ரஹ்மான் இருக்கார் இல்லையா, இவர் வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரியா. ஸோ அவரும் வந்து முக்கியமான ஒரு நபர் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நூல் பிளஸ் ஆடை, நூலா பிளஸ் டை, நூல் பிளஸ் லாடை, நூலா பிளஸ் ஆடை. ஸோ இதுல எது வரும்? ஆன்சர் ஏபிசிடி இருக்கு. ஸோ எது வரும்? நூலாடை அப்படின்றத பிரிச்சு எழுதுனா என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் வெரி குட் ஏ, நூல் பிளஸ் ஆடை. இந்த இல் லா இருக்கு இல்லையா, லாவை என்னவா பிரிக்கலாம்? இல் பிளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கலாமா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, கைநுனி வெளிச்சங்கள், தாராபாரதியின் கவிதைகள். ஸோ இதுல எது பொருந்தாதது சொல்லுங்க. ஏன் தப்பா வருது ஆன்சர்? நல்லா பாருங்க கவனமா. ஓகே, வெரி குட். சிலர் மட்டும் தப்பா போடுறீங்க. கரெக்ட். ஓகே, வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கை நுனி வெளிச்சங்கள் கிடையாது, சரியா. விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படின்னு சொல்லி வரும். நான் அந்த இதை வந்து விரலை எடுத்துட்டு கைன்னு கொடுத்துருக்கேன். புதிய விடியல்கள் தாராபாரதியினுடைய நூல் தான். இது எங்கள் கிழக்கு அப்படிங்கிறதும் தாராபாரதியினுடைய நூல்கள் தான். விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் உண்டு. ஸோ அதுதான் நான் இங்க மாத்தி கொடுத்துருக்கேன், அதனால அதுதான் பொருந்தாதது, சரியா. தாராபாரதியோட கவிதைகள் அப்படிங்கிறது தாராபாரதியோடது தான். ஸோ வந்து இது எல்லாமே கரெக்டு, இந்த சி மட்டும்தான் தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எதிர் பிளஸ் ஒழிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? எதிரொலிக்க, எதிரொலிக்க, எதிர் ஒழிக்க, எதிரொலிக்க. சேர்த்து எழுதுனா என்ன வரும்? எதிரொலிக்க வராது, எதிர் ஒழிக்க அப்படின்னு இந்த மாதிரி நம்ம சேர்க்க மாட்டோம். ஸோ இதுவும் வராது. எதிரொலிக்க அப்படிங்கிற இந்த இரு வராது. ஸோ இதுவும் வராது. இதுதான் ஆன்சர், சரியா. ஏன்னா இந்த இரும் ஓவும் சேர்ந்துரும். நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, இரு ஓவும் சேர்ந்ததுன்னா என்ன வரும்? ரோ வரும். ஸோ அதுதான் இங்க இருக்கா. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத இணை எது என தேர்வு செய்க.
ரவுலட் சட்டம் நடைபெற்ற ஆண்டு 1919. காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்த ஆண்டு 1920. ஏவல் என்னும் சொல்லின் பொருள் தொண்டு. 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கன்னி. ஸோ இதுல வந்து எது பொருந்தாதது அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? எது பொருந்தாதது? ரவுலட் சட்டம் எந்த வருஷம் நடந்துச்சு? கரெக்டா? இது கரெக்டு. ஏவல் அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன? தொண்டு. ஸோ இதுவும் கரெக்டு. காந்தி தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாரு? இந்த வருஷம் பாருங்க. கரெக்டா? 2 அடிகள்ல பாடக்கூடிய அந்த பாடல் வகையை கண்ணின்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்ப இதுல எது தப்புன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் தப்பு. எந்த வருஷம் அவர் வந்தாரு தமிழ்நாட்டுக்கு? தெரியும்னா சொல்லுங்க. 1920 கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப எந்த வருஷம் வந்தாரு? எந்த வருஷம் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார்? 1921. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைக்கூடமாக காட்சி தருவது எது? சிற்பக்கூடம், ஓவியக்கூடம், பள்ளிக்கூடம், சிறைக்கூடம். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். பார்த்ததும் கடகடன்னு ஆன்சர் வந்துடணும். சரியா? கலைக்கூடமாக காட்சி தருவது. வெரி குட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிற்பக்கூடம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1921 ஆண்டு டேஷ் மாதம் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். நான் சொன்னேன் இல்லையா, மேல ஒரு கொஸ்டின்ல கரெக்ட் பண்ணேன். 1920 கிடையாது, சாரி 1921 அவர் வந்தார்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த 1921 தான் இது. ஆனா எந்த மாதம்னு கேட்டிருக்கோம். ஜனவரி, அக்டோபர், செப்டம்பர், ஜூன். ஸோ இதுல எந்த மாதம் அவர் வந்தாரு? வெரி குட். ஓகே, சொல்லுங்க. அப்புறம் வெரி குட். ஆன்சர் ஆப்ஷன் சி, செப்டம்பர் மந்த் தான் அவர் வந்திருப்பாரு. சரியா? 1919 என்ன மந்த்? பிப்ரவரி மந்த். 1921 செப்டம்பர் மந்த். இன்னொரு இதுக்கு வந்திருப்பாரு. இலக்கிய மாநாடு எந்த வருஷம் நடந்திருக்கும்? 1937 இலக்கிய மாநாடு நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கும்பி எனும் சொல்லின் பொருள் என்ன? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஜகம், கால், தலை, வயிறு. ஸோ வந்து கும்பி அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? சொற்பொருள், கலை சொல், இதெல்லாம் நல்லா படிங்க. டைரக்டா கொஸ்டின் அப்படியே இருக்கும். சரியா? வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வயிறு அப்படிங்கிறது தான். கும்பினா என்னது? வயிறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என கூறியவர் யார்? மருது சகோதரர் சொன்னாங்களா, வேலு நாச்சியாரா, முத்துவடுகநாதரா, ஹைதர் அலியா? யார் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க? நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்னு சொன்னது யாரு? மருது சகோதரரா சொன்னாங்க? தப்பா போடுறீங்க. முத்துவடுகநாதர் கிடையாது, ஏன்னா அவர் இறந்து போயிருப்பாரு. ஓகே, ஹைதர் அலியும் கிடையாது, ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, குதிரைப்படை கொடுத்து உதவுனதோட அவர் வேலை முடிஞ்சது. அப்ப மருது சகோதரர் சொன்னாங்கன்னு சொல்றீங்க, தப்பு. வேலுநாச்சியார் தான் சொல்லியிருக்காங்க. சிவகங்கை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியார் தான் வருத்தத்தோட சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஷ் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஒரு அவை அது. அதாவது ஓர் எங்க வரும், ஒரு எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மொழித்திறன் பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து தவறாம நீங்க படிச்சிடணும். ஸோ வந்து அழகிய அப்படின்ற அந்த வார்த்தைக்கு முன்னாடி என்ன வரும்? ஓர் வருமா, ஒரு வருமா, அவை வருமா, அது வருமா? ஓடிட்ட இடம். ஓகே, வெரி குட், வெரி குட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இருக்கா? என்னது? ஒரு உயிரெழுத்து. ஸோ உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரும்? ஓர்ன்ற வார்த்தை வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். காரண பெயரை கண்டுபிடிக்கவும். மரம், வயல், சுவர், யானை. இது வந்து எது காரண பெயர்? ஓகே, இதுக்கெல்லாம் டைம் எடுக்க கூடாது, கடகடன்னு போடணும். வெரி குட், வெரி குட். காரண பெயர் வந்து ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. எதனால?
காரண பெயர், அப்ப அந்த பெயருக்கு ஒரு காரணம் இருக்கும். வளைந்து இருக்கிறதுனால அதுக்கு வளையல் என்று பெயர். மரத்துக்கு காரணம் இல்ல, சுவருக்கும் காரணம் இல்ல, யானைக்கும் காரணம் இல்ல. ஸோ மற்றதுக்கெல்லாம் அந்த பெயருக்கு காரணம் இல்ல. ஸோ அதை என்னன்னு சொல்லலாம்? இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ காரணத்தோடு இருக்கக்கூடிய பெயரை காரண பெயர்னு சொல்றோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கலைச்சொல்லை தேர்வு செய்க. ஆர்ட் கேலரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? பள்ளிக்கூடம், கலைக்கூடம், இலக்கியம், மெய்யுணர்வு. கலைச்சொல் என்ன? வெரி குட், ஆன்சர் ஆப்ஷன் பி, கலைக்கூடம். ஸோ கலைக்கூடத்தை தான் என்னன்னு சொல்றோம்? ஆர்ட் கேலரி அப்படின்னு சொல்றோம். கலைனா என்ன? ஆர்ட். ஸோ இப்படி மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். வீழும் என்னும் சொல்லின் எதிர்பொருள் என்ன? விழும், உயர்ந்த, குறைவான, எழும். கொஸ்டினை பார்க்கவும் தப்பா போடுறீங்க பாருங்க. ஏன் தப்பு தப்பா பண்றீங்க? பொருள் கேட்கல, எதிர்பொருள் கேட்டிருக்கோம். சரி பண்ணி போடுங்க போடுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். நிறைய பேர் கட கட கடன்னு ஆன்சர் சொல்றீங்க. வெரி குட். வீழும் என்னும் சொல்லின் எதிர்பொருள் வீழும் அப்படின்னா வீழும் அப்படின்னு அர்த்தம். எதிர்பொருள் அப்படின்னும் பொழுது என்னது? ஏழும். விழும்க்கு ஆப்போசிட் என்னது? ஏழும். அப்ப வீழும்ன்ற சொல்லோட எதிர்பொருள் என்னது? ஏழும். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல் பேட்ரியாட்டிசம். நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று, கலைக்கூடம். இதுக்கான ஆன்சர் ஓகே, கலைக்கூடம் கிடையாது. ஏன்னா இப்பதான் பார்த்தோம் ஆர்ட் கேலரின்னு சொல்லி. ஸோ ஏதோ ஒரு பற்று தான். அது என்ன பற்று? ஆப்ஷன் ஏ வந்து நாட்டுப்பற்று அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது? திருமந்திரம், தாயுமானவர் பாடல்கள், திருப்பாவை, திருவாசகம். ஸோ இதுல எது தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு போற்றப்படுது? திருமந்திரம், திருப்பாவை, திருவாசகம். ஓகே, வெரி குட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. தாயுமானவர் பாடல்கள், இதுதான் இதனுடைய ஆன்சர். தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னா என்னது? தாயுமானவருடைய பாடல்களை தான் சொல்லுவோம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே டேஷ் வேறொன்று அறியேன் பராபரமே. இந்த டேஷ்ல என்ன வரும்? எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே டேஷ் வேறொன்று அறியேன் பராபரமே. இல்லாமல் அல்லாமல் செம்மையருக்கு சான்றோருக்கு. வெரி குட், ஆன்சர் ஆப்ஷன் பி. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு என பாடியவர் யார்? ரசூல் கம்சதேவ், கலீல் ஜிப்ரான், கார்ல் மார்க்ஸ், காளிதாசர். கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. இந்த மாதிரி சொன்னது யாரு? ஓகே, வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கலீல் கிப்ரான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம் என்று கூறியவர் யார்? அறநடிகள், தீவதிலகை, மணிமேகலை, ஆதிரை. ஏழை மக்களின் பசியை போக்குவது மேலான அறம். வெரி குட், ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிமேகலை தான் சொல்லியிருப்பாங்க. ஏழை மக்களோட பசியை போக்குறது தான்
உள்ளதிலே சிறந்த அறம் அப்படின்னு சொல்லி மணிமேகலை தான் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் என்ன? அருட்பெரும் ஜோதி, ஆசிய ஜோதி, ஜீவ ஜோதி, ஜீவன் ஜோதி. லைட் ஆஃப் ஆசியா. ஓகே, வெரி குட். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆசிய ஜோதி. லைட் ஆஃப் ஆசியாங்கிற அந்த நூலை தழுவி தமிழ்ல எழுதப்பட்டது தான் என்னது? ஆசிய ஜோதி அப்படிங்கிற அந்த நூல். ஓகே, ஆசிய ஜோதியோட ஆசிரியர் பேர் என்ன? சொல்லுங்க பாப்போம். ஆசிய ஜோதியோட ஆசிரியர் பெயர். வெரி குட். நிறைய பேருக்கு தெரியலையே. கவிமணி அவர்கள். வெரி குட், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே உள்ளதில் பொருந்தாத சொல் எது? பாரதி, பள்ளி, காலை, எழுது. இதுல எது வந்து பொருந்தாதது? வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, எழுது அப்படிங்கிறது தான். ஏன்னா பாரதி, பள்ளி, காலை அப்படிங்கறதுலாம் என்னது? பெயர் சொல். எழுது அப்படிங்கிறது வினைச்சொல். இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, நவுன், வேர்புலாம். ஸோ அதுதான். இதெல்லாம் என்னது? பெயர் சொல். எழுதுங்கிறது வினைச்சொல். அதனால இதுதான் பொருந்தாதது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பசிபினி போக்கிய பாவை என போற்றப்படுபவர் யார்? ஆதிரை, கண்ணகி, மாதவி, மணிமேகலை. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மணிமேகலை தான் ஆன்சர். ஓகே, முன்னாடி பார்த்தோம் பசிபினி போக்கிய மருத்துவர் யார் அப்படின்னு. ஸோ அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தண்டருள் என்னும் சொல்லின் பொருள். தண்டருள் என்னும் சொல்லின் பொருள். எல்லா மக்களும், கருணை, குளிர்ந்த கருணை, பெரியோர். வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, குளிர்ந்த கருணை. நெக்ஸ்ட் கொஸ்டின். மனிதநேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே தானமாக அளித்த இக்கால வள்ளல்கள் யார்? அந்த பேர் சொல்லுங்க. அந்த பையனோட பேரண்ட்ஸோட நேம். அசோகன், கீதாஞ்சலி, கீதாஞ்சலி குமரன், புஷ்பாஞ்சலி குமார், புஷ்பாஞ்சலி அசோகன். வந்து இதுல யார் வந்து அவங்களோட பையனோட இதயத்தை தானமாக அளிக்க முன் வந்தாங்க, அளிச்சாங்க? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அசோகன், புஷ்பாஞ்சலி அப்படின்ற அந்த பேர் தான். ஓகேவா? மற்றதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது டேஷ். தெரியும் உங்களுக்கு பெயர்ச்சொல், வினைச்சொல்னா என்னன்னு. அதனுடைய தன்மையை மிகுதிப்படுத்த வரக்கூடியது இடைச்சொல், பெயர்ச்சொல், உரிச்சொல், வினைச்சொல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உரிச்சொல் தான். ஏன்னா உரிச்சொல்லாம் என்னென்ன? மா, தவ, சால, நனி, கூர், களி அப்படின்னா வருது இல்லையா? அப்ப சால சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப சிறந்தது அப்படின்னாவே அங்க பெட்டரான ஒரு வார்த்தை தான். ஸோ இங்க சால சிறந்ததுன்னா மிக சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த ஒரு சொல்ல வந்து மிகுதி, அதோட தன்மையை மிகுதிப்படுத்துறதுக்காக வரக்கூடியது என்னது? இந்த உரிச்சொல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் டேஷ் ஆக பணிபுரிந்தார். தலைமை கணக்கர், தலைமை அமைச்சர், மந்திரி, புலவர். ஓகே, வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தலைமை கணக்கர் தான். ஸோ வந்து திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர்கிட்ட என்னவா இருந்தாரு? தலைமை கணக்கரா யாரு? தாயுமானவர் இருந்திருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைபட கூறுவது எது? சொல்லுங்க. எழுத்து, யாப்பு, பொருள், அணி. மருந்த தேன்ல கடந்து கொடுக்கறது மாதிரி
கருத்துக்களை சுவைபட சொல்றது. வெரி குட். ஆன்சர் ஆப்ஷன் டி அணி. அணிதான் என்னது? கருத்துக்களை சுவைபட சொல்றதுக்கு உதவக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தம் பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தம்முயிர், தமதுயிர், தம் உயிர், தம் உயிர். வெரி குட். இப்போ உங்களுக்கு இந்த இது கிடைச்சிருக்கும், இந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? இம்மு ஊவும் சேர்ந்தா என்னவாகும்? மூவா மாறும். அப்ப தம்முயிர் அப்படிங்கிறது தான் ஆன்சரா வரும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். தமதுயிர் கிடையாது, தம் உயிர் கிடையாது, தம்மு உயிரும் கிடையாது. அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ தம்முயிர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சோம்பல் என்னும் சொல்லுக்கு உரிய பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன? அழிவு, துன்பம், சுறுசுறுப்பு, சோகம். சோம்பலுக்கான எதிர்ச்சொல். அழிவு கிடையாது, துன்பமும் கிடையாது. சோம்பலோட எதிர்ச்சொல் என்னது? சுறுசுறுப்பு. ஆப்ஷன் சி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான குறளை தேர்க. அதாவது திருக்குறள் இருக்கு இல்லையா, அதான் சரியான திருக்குறளை தேர்வு செய்கதான். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. குறி எதிர்ப்பை ஈவதை ஈகை மற்ற எல்லாம் வரியார்க்கொன்று நீரது உடைத்து. வரியார்க்கொன்று ஈவதே குறி எதிர்ப்பை எல்லாம் ஈகை மற்ற நீரது உடைத்து. வரியார்க்கொன்று நீரது ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை ஈவதே உடைத்து. ஸோ வந்து இதுல எது சரியான திருக்குறள்? சொல்லுங்க பாப்போம். இந்த திருக்குறளுக்கான பொருள் என்ன அப்படின்னு ஞாபகம் இருக்கா? அதாவது ஒண்ணுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இல்லாதவருக்கு தருவத ஈகை அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள்ல சொல்றாரு திருவள்ளுவர். மற்ற எல்லாமே வந்து பயனை எதிர்பார்த்து செய்யக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சரியா? ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு தர்றதுதான் ஈகை, மற்றதெல்லாம் என்னது? ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள்ல சொல்றாரு. ஸோ அந்த சரியான திருக்குறள் என்ன? ஆப்ஷன் ஏ. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படிங்கிறது தான். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மலை பிளஸ் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தப்பு பண்றீங்க, நல்லா பாருங்க கொஸ்டினை. மலை பிளஸ் எல்லாம்னு இல்ல, மலை பிளஸ் எலாம் அப்படின்னு இருக்கு. சரியா? மலை பிளஸ் எல்லாம்னு இருந்தா மலை எல்லாம் அப்படின்னு நீங்க போடலாம். மலை எல்லாம்னு இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்? சேர்த்து எழுதும் பொழுது மலை எலாம் அப்படிங்கிற பி ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். டி வந்து வரக்கூடாது. சரியா? மற்றதெல்லாம் கிடையாது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சேர்த்து எழுதும் பொழுது என்ன பண்ணுவீங்க? சியை சூஸ் பண்ணிடுவீங்க. மலை எல்லாம் அப்படின்னு போடுவீங்க. சரியா? அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு எல்லாம் அப்படின்னு இந்த இடத்துல கொடுக்கல, எலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? மலை எல்லாம் அப்படிங்கிற இந்த ஆன்சர் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மணிமேகலை எந்த நகரை சேர்ந்தவர்? கொர்க்கை, பூம்புகார், வஞ்சி, காஞ்சி. ஸோ இதுல எந்த நகரை சேர்ந்த நபர் வந்து இந்த மணிமேகலை? வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பூம்புகார் அப்படிங்கிறது தான். சரியா? கொர்க்கை கிடையாது, வஞ்சி கிடையாது, காஞ்சியும் கிடையாது. ஸோ பூம்புகார்ன்றது தான் மணிமேகலையினுடைய நகர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. மாரி, பூதளம், நீள்நிலம், பார், உலகம், பரந்த உலகம், பூமி, மலை. இதை சரியா பொருத்தி என்ன ஆப்ஷன் ஏபிசிடில வரும்னு சொல்லுங்க. பொறுத்துக. நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி கோடு போட்டுருங்க. அப்புறம் எந்த நம்பருக்கு நேராக வருதோ அந்த நம்பரை தனியாக எடுத்து எழுதிருங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பர் எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க அவசரத்துல தப்பு வராம தவிர்க்கிறதுக்கு இது ஒரு நல்ல முறையா இருக்கும். வெரி குட். மாறி அப்படின்னா என்னது? வெரி குட்.
நிறைய பேர் போட தொடங்கியாச்சு. மாறினா மழை. ஓகே. பூதளம் அப்படின்னா பூதளம்னா என்னது? பூமி. நீல் நிலம், பரந்த உலகம், பார்னா உலகம். ஸோ அப்படியே மார்க் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருது? ஃபர்ஸ்ட் இதுக்கு மாறினா மலை 4, பூதளம் பூமி 3, நீல் நிலம் பரந்த உலகம் 2, பார்னா உலகம் 1. ஸோ இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணலாம். எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே ஆன்சரையும் கண்டுபிடிக்க முடியும். எப்படி? மாறினா என்ன? மலைன்னு தெரியும். ஸோ 4வது உள்ளது ஃபர்ஸ்ட் வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் பின்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த இது நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒருவேளை அந்த மாதிரி ஆப்ஷனை ஃபர்ஸ்ட்லேயே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாம கஷ்டமாலாம் இருக்குன்னு பட்சத்தில் நீங்க இந்த மாதிரி எழுதி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து எழுதி வர இந்த மெத்தடை வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்றேன். இது மாதிரி ஈஸியாகவும் கண்டுபிடிக்கலாம். அது நம்ம இனி அடுத்து போக போற பெரிய கிளாஸஸ்ல நான் இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னே நேரா இருக்கு. ஸோ 4 வேற எங்கேயுமே இல்லை, இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ இது ஈஸியா ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வள்ளலார் அவர்கள் தன்னுடைய முயற்சியால் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் என்ன? ஸோ எந்த இடத்துல அவர் வந்து சத்திய தர்மசாலையை தொடங்கினாரு? கடலூர், வடலூர், சிதம்பரம், காஞ்சிபுரம். ஸோ வந்து எங்க அவர் தொடங்குறாரு? சத்திய தர்மசாலை எந்த இடத்துல வள்ளலார் அவர்களால் தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. வெரி குட். வடலூர் கிடையாது, வடலூர் தான் அவர் தொடங்கிய அந்த சத்திய தர்மசாலை அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இடம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. வன்புகழ் கொடையிற் காண்போம், வலிமையை டேஷ் காண்போம், நாட்டில் கொடையில் வள்ளல் தன்மையில் போரில். ஸோ இதுல வந்து எது வரும்? வன்புகழை வந்து கொடையில பார்ப்போம், வலிமையை இதுல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள்ல இருக்கு. ஸோ இது எந்த பாடல் வரின்னு தெரியுதா? எந்த செயல் பகுதியில வரக்கூடிய பாடல் வரி? ஆசிரியர் பெயர் என்ன? அந்த ஆசிரியரோட வெவ்வேறு நூல்கள் என்ன? ஏதாவது ஞாபகம் வருதா? அப்படியே பாருங்க. நாட்டில் கொடையில் வள்ளல் தன்மையில் போரில். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, போரில் அப்படிங்கிறது தான். சரியா? வன்புகழ் கொடையில் காண்போம், வலிமையை வந்து எங்க காணணும்? போர்ல காணணும். ஸோ போர்ல தான் அந்த வலிமையானது வெளிப்படும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இடுகுறி பெயரை வட்டமிடுக. நம்ம முன்னாடி காரண பெயர் பார்த்தோம் இல்லையா? ஸோ இது ஏதோ ஒரு காரணத்தோட இருக்குன்னு சொன்னோம். இங்க இடுகுறி பெயர் கேக்குறாங்க. பறவை, மண், முக்காலி, மரங்கொத்தி. ஸோ இதுல எது வந்து இடுகுறி பெயர்? இது ஈஸி தான். ஏன்னா காரண பெயர் தெரிஞ்சிச்சுன்னும் போது எலிமினேட் பண்ணி ஈஸியா நீங்க வந்து இடுகுறி பெயரை சூஸ் பண்ண முடியும். பறவை கிடையாது, ஏன்னா பறக்கிறதுனால பறவை. முக்காலி கிடையாது, ஏன்னா 3 கால்கள் இருக்கும், அதனால முக்காலின்ற பெயர் இருக்கும். ஸோ காரணத்தோட இருக்கு, அதனால அதுவும் கிடையாது. மரத்தை கொத்துவதனால் மரங்கொத்தி. ஸோ அதுவும் காரணத்தோட அந்த பெயர் இருக்கு. அப்ப இடுகுறி பெயர்னா என்னது? காரணமே இல்லாம மண்ணுன்ற பெயர் இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறுபவர் யாரு? அப்துல் கலாம் அவர்கள், மலாலா அவர்கள், சத்யார்த்தி அவர்கள், நேரு அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி தான், கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் என்ன சொல்லியிருப்பாரு? குழந்தைகள் தான் வந்து உலகத்தோட விஞ்ஞானிகள், அப்படி முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மலாலா என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க பகுதியில அந்த பெண்களோட படிப்புக்காக போராடி இருப்பாங்க. நேரு அவர்களுடைய அந்த பிறந்த நாள் தான் என்ன சொல்றோம்? குழந்தைகள் தினமா கொண்டாடுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே குழந்தைகள் தொடர்புடைய ஒரு நபர்களா இருக்காங்கன்றதுனால ஆப்ஷன்ஸ்ல வச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார். இந்த வாக்கியத்தில் அடிகோடிட்ட சொல்லினை எவ்வகை பெயர் என கண்டுபிடிக்கவும். பொருட்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், காலப்பெயர். சூஸ் பண்ணுங்க. நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார். இதுல இந்த பாரதியார் அப்படிங்கிறது என்ன பெயர்? வெரி குட். இதுல இருந்து இன்னொரு கொஸ்டின் தெரிஞ்சுக்கோங்க. நீதி நூல் பயில் அப்படின்னு சொல்றவர் யாரு? பாரதியார். ஸோ இந்த கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் முக்கியமானதுதான். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொருட்பெயர். பாரதியாருங்கிறது என்னது? காலப்பெயர் கிடையாது, சினை பெயரும் கிடையாது, காலப்பெயரும் கிடையாது, பொருட்பெயர் தான். ஆப்ஷன். பூதலன் தன்னை நகரமது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா என்னும் வரிகள் யாருடையது? முடியரசன், கவிமணி, தாராபாரதி, பாரதியார். இதுல யாருடைய வரிகள் இது? நல்லா யோசிங்க. இந்த வரிகள் எந்த நூல்ல வரும்? அந்த நூலோட ஆசிரியர் பெயர் என்ன? இந்த நூல் வந்து இந்த நூலோடு தொடர்புடைய வெவ்வேறு நூல்கள் என்னென்ன இருக்கு?
ஸோ அந்த மாதிரி அது ரிலேட்டடா உள்ள எல்லாத்தையுமே யோசிங்க, இதுக்கு ஆன்சர் தெரியும்னா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சாரி, இதுக்கான ஆன்சர் வந்து கவிமணி அவர்கள் தான். ஸோ இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிய ஜோதி அப்படிங்கிற அந்த பாடத்துல இருக்கும், செயல் பகுதியில கடைசி வரிகளா இருக்கும். பூதலன் தன்னை நகரமது ஆக்கிடும், புத்தியை விட்டு பிழையும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இருக்கும். ஸோ இது வந்து ஆசிரியர் பெயர் கவிமணி, பாடத்தோட பேர் என்ன, ஆசிய ஜோதி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்றொடரை சரியான முறையில் வரிசைப்படுத்தி சரியான வாக்கியத்தை தேர்வு செய்யவும். முதல் உணவை பெற்றால் ஆதிரையிடம் சென்று, உணவை பெற்றால் ஆதிரையிடம் சென்று, முதல் ஆதிரையிடம் சென்று முதல் உணவை பெற்றாள், முதல் ஆதிரையிடம் சென்று உணவை பெற்றாள். ஸோ இதுல வந்து எது சரியான வாக்கியம்? டியா? இல்லையே, நல்லா பாருங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரும். ஆதிரையிடம் சென்று முதல் உணவை பெற்றாள். ஆதிரை தான் அந்த இதுல வந்து முதல்ல உணவிட்ட பெண், அந்த அட்சய பாத்திரத்துல. சரியா? ஸோ அதுதான் சரியான வாக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் எனும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தவர் யார்? திருப்பூர் குமரன், சுப்பிரமணிய சிவா, திருவிக, வஉசி. கிடையாது, கிடையாது, கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வஉசி தான். சரியா? அவர் தான் என்ன பண்ணுவாரு, வழக்கறிஞரா இருந்திருப்பாரு, எழுத்தாளரா இருப்பாரு, பேச்சாளரா இருப்பாரு, தொழிற்சங்கத்தோட தலைவராகவும் இருந்திருப்பாரு. ஸோ அவர் தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன், சுஜாதா, பாரதியார், தாராபாரதி. உங்களுக்காக ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், என்ன அப்படின்னா சுஜாதா இருக்கார் இல்லையா, அவரோட இயற்பெயர் என்னன்னு தெரியும்னா சொல்லுங்க. அதாவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டீங்க அப்படின்னா சுஜாதாவுடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் ஆன்சர் போடணும் இல்லையா, அதுக்காக சொன்னேன். அந்த இருக்கிற டைம்ல நீங்க இதை யோசிக்கலாம்ல. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் அப்படின்ற வரிகளுடைய ஆசிரியர் யாரு? தாராபாரதி தான். புதுமைகள் செய்த தேசம் இது அந்த பாடல்ல வரும். சரியா? சுஜாதாவினுடைய இயற்பெயர் என்ன? ரெங்கராஜன் அப்படின்னு வரும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கோமுகி என்பதன் பொருள் என்ன? பசுவின் உடல் போன்ற பொய்கை, பசுவின் வாய் போன்ற பொய்கை, பசுவின் முகம் போன்ற பொய்கை, பசுவின் வயிறு போன்ற பொய்கை. இதுல எது வந்து கோமுகி என்பதன் பொருள்? வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பசுவின் முகம் போன்ற பொய்கை. இதுதான் ஆன்சர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என பாடியவர் யார்? பாரதிதாசன், முடியரசன், பாரதியார், முத்தையா. வெரி குட். இதுக்கான ஆன்சர் பாரதியார். ஓகே, தனி ஒருவனுக்கு உணவில்லைன்னா இந்த ஜெகத்தினே அழிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னது பாரதியார் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பு யாருடையது? இதுக்கான ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன். வெரி குட், ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து அந்த பாதம் அப்படிங்கிற அந்த கதை வந்து இதுலதான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ் உள்ளவற்றுள் எது அல்லது எவை சரி? மணிபல்லவ தீவு, புத்தபீடிகை, ஆதிரை ஆபுத்திரன் மனைவி, தீவதிலகை மணிபல்லவ தீவின் காவல். சோ அதுல வந்து எது வந்து சரியானது? வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 கரெக்ட், 3 கரெக்ட். ஆதிரை வந்து உணவிட்ட பெண். சரியா? ஆபுத்திரனோட மனைவி எல்லாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கருணை உள்ளவரே என்றும் கண்ணிய வாழ்வுடையவராம் என்று கூறுபவர் யார்?
மகாவீரர், அன்னை தெரசா, புத்தர், காந்தியடிகள். இதுக்கான ஆன்சர் புத்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வ.உ.சி. சுதேசி நாவாய் சங்கத்தை எப்போது தொடங்கினார்? 1903 செப்டம்பர் 16, 1904 டிசம்பர் 16, 1905 செப்டம்பர் 16, 1906 அக்டோபர் 16. ஸோ இதுல எது ஆன்சர்? ஆப்ஷன் டி. வெரி குட். 1906 அக்டோபர் 16. நல்லா நோட் பண்ணிக்கங்க டேட்டை. நெக்ஸ்ட் கொஸ்டின். வேலுநாச்சியார் தம் கணவரை கொன்ற ஆங்கிலேயருக்கு எதிராக எந்த கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? சிவகங்கை கோட்டை, திண்டுக்கல் கோட்டை, திருப்பத்தூர் கோட்டை, திருநெல்வேலி கோட்டை. ஓகே, வெரி குட். திண்டுக்கல் கோட்டை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? பாரதியார், கவிமணி, வள்ளியப்பா, தாராபாரதி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன? கவிமணி தான். ஸோ இதுவும் வந்து ஆசிய ஜோதியில தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹிதேந்திரன் வாழ்வில் ஏற்பட்ட விபத்தில் அவருடைய உடம்பில் எந்த பகுதி செயலிழந்து விட்டது என மருத்துவர் கூறினார்? இதயம், மூளை, தண்டுவடம், சிறுநீரகம். வெரி குட். ஆப்ஷன் பி. மூளை தான். அவரோட மூளை தான் செயலிழந்துரும். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்துப்போகாது என்று பாடிய கவிஞர் யார்? தாராபாரதி, கிப்ரான், கம்சதேவ், முடியரசன். ஓகே, இதுக்கான ஆன்சர் கிப்ரான். நெக்ஸ்ட் கொஸ்டின். சும்மா இருப்பதே சுகம் என்று பாடியவர் யார் என்று கூறியவர் யார்? வள்ளலார், தாயுமானவர், திருமூலர், ஞானசம்பந்தர். வெரி குட். இதுக்கான ஆன்சர் தாயுமானவர் தான். ஸோ அவர் தான் வந்து அந்த பாடல் வரிகள்ல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 5, 6, 2, 4. பெயர் சொல் வந்து எத்தனை வகைப்படும்? வெரி குட். இதுக்கான ஆன்சர் 6. நெக்ஸ்ட் கொஸ்டின். தோட்டத்திலே மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்னும் பாடலில் எந்த அணி வந்துள்ளது? இல்பொருள் உவமை அணி, பிரிது மொழிதல் அணி, இயல்பு நவிழ்ச்சி அணி, உயர்வு நவிழ்ச்சி அணி. ஸோ இதுக்கான ஆன்சர் இயல்பு நவிழ்ச்சி அணி. ஏன்னா அந்த வெள்ளை பசு மேய்கிறத வந்து இயல்பா சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து அதனால இங்க வந்து இயல்பு நவிழ்ச்சி அணி பயின்று வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ராணி வேலுநாச்சியாரின் அமைச்சராக இருந்தவர் யார்? முத்துவடுகநாதர், மருதுபாண்டியர், ஊமைத்துறை, தாண்டவராயர். ஸோ இதுல வந்து யாரு வேலுநாச்சியாருக்கு அமைச்சரா இருந்திருப்பாங்க? வெரி குட். ஆப்ஷன் டி. தாண்டவராயர் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தீவதிலகை எதனை காவல் செய்து வந்ததாக மணிமேகலை நூல் கூறுகிறது? மணிபல்லவத்தீவு அமுத சுரபி, மணிபல்லவத்தீவு புத்தபீடிகை, மணிபல்லவத்தீவு கோமுகி பொய்கை, மணிபல்லவத்தீவு மணிமேகலா தெய்வம். ஸோ மணிமேகலா தெய்வத்தை எல்லாம் அவங்க காவல் செய்யல. சரியா? அவங்க காவல் செஞ்சது புத்தபீடிகை தான். ஸோ ஆப்ஷன் பி. மணிபல்லவத்தீவு புத்தபீடிகை தான் அவங்க காவல் செஞ்சது. ஓகே, யாரு? தீவதிலகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறிய நபரின் பெயரை தேர்வு செய்க. அப்துல் கலாம், வள்ளலார், கைலாஷ், அன்னை தெரசா. ஸோ இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். குழந்தைகள் அப்படின்ட்டாவே யாரு? கைலாஷ் சத்யாத்ரி தான். அவர் குழந்தைகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் இந்த வரிகள் யாருடையது? பாரதியார், மேத்தா, கலீல் கிப்ரான், ரசூல். ரசூல் மீன்ஸ் ரசூல் கம்சதேவ் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அவரு. ஸோ உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கலீல் கிப்ரான் தான். சரியா? நீங்கள் நல்லவர்னு ஒரு பாடம் செயல் பகுதி இருக்கும் இல்லையா, அதுல இருந்து வந்திருக்கு. சொல்லுக்கான பொருளை தேர்வு செய்க. பராபரமே அப்படின்ற அந்த சொல்லோட பொருள் என்ன?
போற்றல் பலம் பொருந்திய மேலான பொருளே சகல வல்லமை பெற்ற. வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மேலான பொருளே அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத ஒன்றினை தேர்வு செய்க. கண், கை, இலை, சித்திரை. பொருந்தாதது எது? கொஸ்டினை பக்கம் கடக்கடன்னு ஆன்சர் போறீங்க. நல்லா படிச்சாச்சு தேர்ட் டேர்ம் வர. வெரி குட். இதுக்கான ஆன்சர் சித்திரை. ஏன்னா கண், கை, இலை அப்படிங்கிறதுலாம் வந்து சினைப்பெயர், அதாவது உறுப்பு சார்ந்தது. சித்திரை அப்படிங்கிறது இதுல வராது. ஸோ அதுதான் பொருத்தாதது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தீர்க்கதரிசி என்ற மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன், பசுவையா, புவியரசு, மேத்தா. இதற்கான ஆன்சர் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, புவியரசு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணையை தேர்வு செய்க. வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட இடம் காளையார் கோவில். சரியானதுதான். மணிமேகலா தெய்வம் மணிமேகலைகளையே அழைத்து சென்ற இடம் மணிபல்லவ தீவு. இதுவும் கரெக்ட் தான். வேலுநாச்சியார் தன் தாலியை காணிக்கையாக செலுத்திய நடுக்கல் வந்து யாருடையது? உடையாள் உடையது, குயிலியோடது கிடையாது. ஸோ இதுதான் பொருந்தாத இணை. கதாவிலாசம் நூலின் ஆசிரியர் ராமகிருஷ்ணன். இதுவும் கரெக்ட் தான். தேசாந்திரி, கதாவிலாசம், ஸோ இதெல்லாம் அவருடைய நூல்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர அன்னை காந்தியின் சின்ன கைத்தடி ஊன்றுகோலாக என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர அன்னை காந்தியின் சின்ன கைத்தடி ஊன்றுகோலாக இந்த வரிகளோட ஆசிரியர் பாரதிதாசன், பாரதியார், தாராபாரதி, முடியரசன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து வெரி குட். ஆன்சர் ஆப்ஷன் சி, தாராபாரதி தான் இந்த கேள்விக்கான பதில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இல்லாதவர்களுக்கு தருவதே ஈகை, மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை என்று கூறியவர் யார்? இதை நான் கூட உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் முன்னாடி. நல்லாதனார், வள்ளியப்பா, திருவள்ளுவர், கவிமணி. ஸோ இது வந்து யார் இந்த கருத்தை சொல்றாங்க? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவள்ளுவர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது கிடையாது. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. உள்ளதை உள்ளவாறு கூறும் அணி இயல்பு நவிழ்ச்சணி. நன்மை உனக்கு வருமோ ஐயா, ஆசிய ஜோதி. பாதுகாக்க வேண்டிய கவிஞர் தாராபாரதி. குறிச்சொல் வந்து கடிநகர். ஸோ வந்து இதுல எது பொருந்தாத இணை? வெரி குட். இதுக்கான ஆன்சர் பாதுகாக்க வேண்டிய கவிஞர் வந்து தாராபாரதி கிடையாது. அப்ப பாதுகாக்க வேண்டிய கவிஞர் வந்து யாரு? இந்த நன்மை உனக்கு வருமோ ஐயோங்கிறது வந்து ஆசிய ஜோதி தான். சரியா? அதுல உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். பாதுகாக்க வேண்டிய கவிஞர் வந்து பாரதியார் தான், தாராபாரதி கிடையாது. ஸோ இதுதான் ஆப்ஷன் சி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். சிலம்பம், குதிரையேற்றம், வாள் போர், வில் பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றவர். தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது மொழிகளை சிறப்பாக கற்றார். ஸோ வந்து இதுல எது சரி, எது தப்பு? ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவருடைய மகள் தான் வந்து வேலுநாச்சியார். இது கரெக்டு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதும் கரெக்டு தான். நிறைய மொழிகள் கட்டிருந்தாங்களும் கரெக்டு தான். ஸோ வந்து ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். 1, 2, 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவர் செய்யும் நன்மையும்
தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டுச் செல்லாது என கூறியவர் யார்? வள்ளலார், சுவாமி விவேகானந்தர், புத்தர், நேதாஜி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான், புத்தர். ஸோ புத்தர் தான் என்ன சொல்லுவார், ஒருத்தர் செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் அவரை விட்டு ஒரு நாளும் செல்லாது அப்படின்னு சொல்லுவார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தொடுவதற்கும் அஞ்சிய தொழுநோயாளியின் உடலை தம் இரு கரத்தால் அணைத்து அவர்களுக்கு தொண்டு உள்ளம் கொண்டு தொண்டாற்றிய தொண்டாளர் யார்? ஸோ இந்த மாதிரி தொண்டு செய்தவர் யார் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் வெரி குட், அன்னை தெரசா தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் டேஷ் கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஸோ இது வந்து ஒரு திருக்குறள், சரியா? இங்க என்ன வரும்? வெரி குட், தலை. அதாவது போற்றலுள் எல்லாம் தலைங்கிறதா இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. இடைச்சொல். இடைச்சொல் சார்ந்து பொருந்தாதது. அவனும் அவளும் கரெக்டு. ராமனுக்குங்கிறது கரெக்டு. சால சிறந்ததுங்கிறது உரிச்சொல்ல வரும், சரியா? ஸோ இதுதான் பொருந்தாதது. ஆப்ஷன் சி தான், மற்றொருவர் வந்து இடைச்சொல் தான், சரியா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான சொற்றொடரை தேர்வு செய்க. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், துறவறவியல் என 3 பிரிவுகளை கொண்டது. திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. எது சரி தவறு? ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏன்னா திருக்குறள் வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு வரும், துறவறவியல் கிடையாது, சரியா? ஸோ இது தப்பு, இது கரெக்ட். ஸோ வந்து 1 தவறு 2 சரி. ஆப்ஷன் சி தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 7 சொற்களில் மனிதருக்கு அறத்தை கற்றுத்தரக்கூடிய நூல் எது? ஆத்திச்சூடி, திருக்குறள், நாலடியார், மூதுரை. 7 சொற்கள்னும் பொழுது என்னது? திருக்குறள் தான். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகளின் தலைமையில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டம் குறித்து தமிழ்நாட்டில் யாருடைய வீட்டில் கூட்டம் நடைபெற்றது? பாரதியார், காமராசர், ராஜாஜி, பெரியார். ஸோ யாருடைய வீட்டில் இந்த கூட்டமானது நடைபெற்றது? வெரி குட், ராஜாஜி தான். ஏன்னா அப்பதான் வந்து பாரதியார் அவர்கள் வருவாரு. ஸோ இந்த கவிஞரை பார்த்துங்கன்னு காந்தி சொல்லுவாரு, எல்லாம் அங்கே நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? 34 ஆண்டுகள், 36 ஆண்டுகள், 56 ஆண்டுகள், 70 ஆண்டுகள். ஓகே, இதுக்கான ஆன்சர் 36 ஆண்டுகள். பி, ஆப்ஷன் பி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. மனிதநேயம், கருணை, நோபல் பரிசு, சரக்குந்து. ஸோ இதுல வந்து எது எதோட பொருந்தும்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் மனிதநேயம் ஹியூமனிட்டி, கருணை மர்சி, நோபல் பரிசு நோபல் பிரைஸ், சரக்குந்து லாரி. ஸோ சரியா பொறுத்துனீங்க அப்படின்னா பி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் என திருக்குறள் கூறுகிறது. என்ன? மகிழ்வையா, செல்வத்தையா, துன்பத்தையா, பகையையா? பிற உயிர்களோட துன்பத்தை கண்டு வருந்துறது தான் என்னது? அறிவினுடைய பயனா திருக்குறள் சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் மதுரைக்கு சென்றேன். இந்த வாக்கியத்தில் கோடிட்ட சொல் எந்த வகை பெயர்னு கேட்கிறான். மதுரை அப்படிங்கிறது என்ன பெயர்? சினை பெயர் கிடையாது, ஏன்னா உறுப்பு இல்லை, இடப்பெயர் தான், சரியா? அது மதுரைங்கிறது ஒரு பிளேஸ் தான் இல்லையா? பொருட்பெயர் கிடையாது, காலப்பெயரும் கிடையாது. மதுரைக்கு சென்றேன்றது இடப்பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. சாரண சாரணியர், சமூக பணியாளர், தன்னார்வலர் அறக்கட்டளை. பொறுத்துங்க.
இதுக்கான ஆன்சர் சாரண சாரணியர் அப்படிங்கிறது என்னது? ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சமூக பணியாளர் அப்படிங்கிறது சோஷியல் ஒர்க்கர். தன்னார்வலர் வந்து வாலண்டியர். அறக்கட்டளை ட்ரஸ்ட். ஸோ சரியா பொறுத்துனீங்கன்னா என்ன வருது? 2, 3, 4, 1. ஸோ ஆப்ஷன் டி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷுக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். அப்ப யாருக்கு முன்னாடி வேலுநாச்சியார் வந்து போர் செஞ்சிருக்காங்க? வல்லபாய் பட்டேல், ஜான்சி ராணி, மங்கம்மாள், தலையாடி வள்ளியம்மை. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் பி ஜான்சி ராணி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். புலவர் முத்தரையனார் எந்த நாட்டு கவிஞர்? சிங்கப்பூர், அமெரிக்கா, இலங்கை, மலேசியா. மலேசியா. மலேசிய நாட்டு கவிஞர் தான் அவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மெய்யுணர்வு என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். முற்பிறப்பில், அதாவது முற்பிறப்பில் அமுத சுரபி யாருடைய கையில் இருந்த ஒரு அற்புத பாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க? ஸோ ஆதிரை, ஆபுத்திரன், தீவதிலகை, காய சண்டிகை. முற்பிறப்புல அமுத சுரபி வந்து யாருடைய கையில இருந்தது? ஆபுத்திரன் கையில இருந்தது. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாதம் என்னும் சிறுகதையில் வரும் காலனி தைப்பவருடைய பெயர் என்ன? முத்து, மாரி, பாண்டி, மணி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மாரிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அன்பினில் டேஷ் காண்போம், அறத்தினில் டேஷ் காண்போம் என்பது கவிஞர் முத்தரையனார் கூற்று. ஈஸி தான், ஏற்கனவே நீங்க பாத்தீங்க. வெற்றி வெற்றி, இன்பம் வெற்றி, இன்பம் வளமை, இன்பம் நேர்மை. ஸோ இதுக்கான ஆன்சர் இன்பம் நேர்மை தான். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் தொடர்புடைய வாக்கியத்தில் எது தவறானது? அதாவது கைலாஷ் சத்யார்த்தி இருக்கார் இல்லையா, அவர் தொடர்புடையது சொல்லியிருக்காங்க. இதுல எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற 2வது நபர். கரெக்ட். உலக குழந்தைகளோட கல்வி உரிமைக்காக 103 நாடுகள்ல பயணம் செஞ்சிருப்பாரு. ஸோ இது வந்து தப்பு. 80,000 கிலோமீட்டர் நடைபயணம் செஞ்சது கரெக்ட். 30 ஆண்டுகள்ல 86,000 குழந்தைகளை மீட்டிருக்காரு. இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து பி தான் வந்து என்னது? தவறானது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழுள்ள திருக்குறளுக்கு உரிய கோடிட்ட இடத்துல பொருந்தக்கூடிய சரியான விடை எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, டேஷ் டேஷ் எல்லாம் தலை. போற்றுவார் போற்றல், போற்றுதல் போற்றுவார், போற்றுவார் போற்றலுள், போற்றலுள் போற்றுதல். ஸோ எது வந்து சரியா பொருந்தும்? சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி போற்றுவார் போற்றலுள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான தொடரை தேர்வு செய்க. அதாவது பிழையற்ற தொடர். ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஸோ வந்து இதுல எது வந்து பிழையற்ற தொடர்னு கேக்குறாங்க? ஆக்சுவலா எல்லாமே பிழை உள்ள தொடர். அப்ப ஆப்ஷன் வந்து டி தான். ஏன்னா உயிரெழுத்து இருக்கிறதுக்கு முன்னாடி ஓர்ன்ற வார்த்தை வரணும் இல்லையா? ஸோ இங்கேயும் ஓர் வரணும். இங்க வந்து அஃதுங்கிற வார்த்தை வரணும். ஸோ எல்லாத்துலயுமே பிழை இருக்கிறதுனால இதுல வந்து எதுவுமே கரெக்ட் கிடையாது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 100 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்க போட்டிருக்கீங்க. எத்தனை கொஸ்டின் நீங்க ரைட்டா போட்டிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட மார்க்ஸை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ பதிவுல அடுத்த ஒரு லைவ் டெஸ்ட்ல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க்யூ.